நீங்க தஞ்சை பெரிய கோயில் பார்த்திருக்கீங்களா? அதே மாதிரி, ஆனா அதை விட கொஞ்சம் வித்தியாசமா 1000 வருஷமா நம்ம மண்ணுல கம்பீரமா நிக்குது ஒரு கோயில். அதுதான் கங்கை கொண்ட சோழபுரம் பெருவுடையார் திருக்கோயில். பிரம்மாண்டம்னா என்னன்னு நேர்ல பார்க்கணும்னா நீங்க கண்டிப்பா இங்க வரணும். இந்த கோயில் சும்மா கட்டப்பட்டதில்லை. சோழர்களின் பொற்காலத்துல கிபி 1025ல நம்ம மாமன்னன் ராஜராஜ சோழனோட மகனும் வீரனுமான ராஜேந்திர சோழன் கட்டினது இது. அப்போ இந்த கங்கை கொண்ட சோழபுரம் தான் சோழ பேரரசோட தலைநகரமா இருந்துச்சுங்க. ராஜேந்திர சோழன் இந்தியாவுக்குள்ள மட்டும் இல்ல, தென்கிழக்கு ஆசிய நாடுகள் பலவற்றையும் கடல் கடந்து போய் கைப்பற்றி சோழ சாம்ராஜ்யத்தை உச்சத்துக்கு கொண்டு போன ஒரு மாவீரன். அப்படிப்பட்ட ஒரு இமாலய வெற்றியை கொண்டாடுறதுக்காகவும் வடக்கிலிருந்து கங்கை நதியை வெற்றி கொடையா கொண்டு வந்ததை நினைவுபடுத்தவும் கட்டிய சிவாலயம் தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம் பெருவுடையார் கோயில். கட்டடக்கலையில இது சோழர்களோட உச்சத்தை காட்டுது. தஞ்சை பெரிய கோயில் எப்படி கம்பீரமா நிக்குதோ அதே மாதிரி, ஆனா ஒரு சின்ன வளைவோட ஒருவித மென்மையான வசீகரத்தோட இந்த கோபுரம் நிக்குது. இது யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய சின்னங்கள்ல ஒன்னா இருக்கு. இங்க இருக்கிற சிற்பங்கள்லாம் அத்தனை நுணுக்கமா இருக்கும். முக்கியமா சிங்கமுகம் கொண்ட சிம்மக்கேணி கிணறு, அதுலதான் ராஜேந்திர சோழன் கங்கை நீரை கொண்டு வந்து ஊதினதா சொல்வாங்க. அத பார்க்கவே ஒரு தனியான அற்புதங்க. இத்தனை சிறப்பான இந்த கோயில் கட்டி இப்போ 1000 வருஷம் ஆகுது. இந்த வரலாற்று சிறப்பு மிக்க கொண்டாட்டங்கள்ல நம்ம பிரதமர் மோடிஜியும் கலந்துக்க வராரு. இது தமிழர்களான நமக்கும் ஒரு பெரிய பெருமைதான் இல்லீங்களா? இந்த கம்பீரமான கோயில் அரியலூர் மாவட்டத்துல இருக்கு. தஞ்சாவூர்ல இருந்து சுமார் 70 கிலோமீட்டர் தூரத்திலையும், கும்பகோணத்துல இருந்து 35 கிலோமீட்டர் தூரத்திலையும் இருக்கு. இந்த பிரம்மாண்டமான வரலாற்று பொக்கிஷத்தை நாமும் நேர்ல பார்த்து இந்த 1000 ஆண்டு கொண்டாட்டத்துல கலந்துகிட்டு நம்ம பாரம்பரியத்தை சேர்ந்து கொண்டாடுவோம்.